இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஏலம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஐபிஎல் ஏலத்தில் மிக அதிகமான காசுக்கு வந்து ஏலம் போன வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், இவங்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு 3.6 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன ராபின் மின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயரை பற்றி தெரியுமா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். இவர் தான் ஐபிஎல் டீமில் முதலாக வந்து பழங்குடி இனத்திலிருந்து உள்ள ஒரு பிளேயராக வந்து இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். வந்து பார்த்தீங்கன்னா தோனியை வந்து இன்ஸ்பிரேஷனாக தான் வச்சு தான் இப்படி கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பித்தேன், இப்போ இந்த அளவு வந்து வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலையை 20 லட்சம் ரூபாய்க்கு நிர்ணயிச்சு கிட்டத்தட்ட 3.6 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அணி அவர் வந்து எடுத்திருக்குது. உண்மையிலுமே இவர் வந்து நினைக்கும் போது திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படின்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி தான் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு ஒரு முதல் படியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும்.